சரியா? ரைட். ரெண்டாவது தலைப்பு போடு. தூய நீரின் அயனாக்கம். தூய நீரின் அயனாக்கம். இல்ல எப்படி முகமது நல்லாய்க்கா? கருப்பாய்க்கா வெளிச்சமாய்க்கா? வெளிச்சமாய்க்கா? சரி. அடா தூய நீரின் அயனாக்கம் தலைப்பு போட்டுக்கொள்ளு. சரி பிள்ளைகள் கவனிங்க. தூய நீரை நம்ம எடுத்தோம்னு சொன்னா ப்ரோன்ஸ்டட்-லோரி கொள்கைக்கு அமைவாக இவ்வாறான ஒரு அயனாக்கம் காணப்படும். நம்மளுக்கு தெரியும் நீர் மூலக்கூறு இருவழி புரோத்திக்கு சேர்வையாக காணப்படும். ஒரு நீர் மூலக்கூறு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ப்ரோன்ஸ்டட்-லோரி அமிலமாக செயற்பட்டு புரோத்ரண வழங்கு. அவர் புரோத்ரண வழங்கினால் யார் மீதமாகும்? OH மைனஸ் மீதமாகும். எனவே இந்த அமிலத்திட இணை மூலமாக யார் இருக்குது? OH மைனஸ் இருக்குது. மற்ற நீர் மூலக்கூறு என்ன செய்ய போகுது? ப்ரோன்ஸ்டட்-லோரி என்னது மூலமாக செயற்படுது. இதை நான் ப்ரோன்ஸ்டட்-லோரி மூலம் 2 என்று சொல்றேன். இந்த நீர் மூலக்கூறு H+ வழங்குது, இந்த நீர் மூலக்கூறு H+ வாங்கு. இவர் H+ வாங்கினால் யாரா மாறும்? H3O+ ஆக மாற்றம் அடையும். பிள்ளைகள் இந்த மூலத்திட உனக்கு தெரியும் மூலத்தை விட இணை அமிலத்துக்கு ஒரு H+ உயர்வாக இருக்கும் நம்மளுக்கு தெரியும். சோ இந்த மூலத்திட இணை அமிலம் தான் இவராக இருக்கும். இணை அமிலம் 2 என்று சொல்லும். ஆக இங்கே நான் உனக்கு சொல்ல வார விடயம் என்னது? ப்ரோன்ஸ்டட்-லோரி கொள்கைக்கு அமைவாக ஒரு தாக்கம் நடக்க கொள்ள அந்த தாக்கத்துல 2 இணை அமில மூல சோடிகள் காணப்படுது. சரியா? பிள்ளைகள் இந்த மீளும் தாக்கம் சமநிலை அடைஞ்சது என்று சொன்னா சமநிலையில் நம்மளுக்கு சமநிலை மாறிலிக்கான கோவை எழுது. செறிவு தொடர்பான சமநிலை மாறிலிக்கு என்ன சொல்றது? Kc. அமுக்கம் தொடர்பான சமநிலை மாறிலிக்கு Kp. நான் பிள்ளைகள் ஒரு தேவைக்காக வேண்டி இங்க செறிவு தொடர்பான சமநிலை மாறிலிய வெறுமனே K என்று சொல்றேன். சரியா? ஒரு தேவைக்காக வேண்டி K என்று சொல்றேன். ரைட்? யார் தொடர்பான சமநிலை மாறிலியா? செறிவு தொடர்பான சமநிலை மாறிலி. பிள்ளைகள் எழுதப்பட்டிருக்கிற தாக்கத்துக்குரிய சமநிலை மாறிலி எழுதுற நேரம் நம்ம அதை பின்னமாக எழுதுவோம்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா? பின்னத்துல மேல யார் வரும்? எழுதப்பட்டிருக்கிற தாக்கத்தின் விளைவுகள் வரும். யாரெல்லாம் விளைவுகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா OH மைனஸ் எக்குவஸ்ட் தர H3O+ எக்குவஸ்ட் விளைவுகள். கீழே தாக்கிகள் வரும். யாரு தாக்கிகள்? H2O திரவம். எனது செறிவின் வர்க்கம். நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒரு தியரி படிக்கிறோம் ரசாயன சமநிலையில ஒரு எடுக்கோல் எடுக்கிறோம். திண்மங்களினதும் தூய திரவங்களினதும் செறிவு மாறிலின் ஒரு எடுக்கோல் எடுக்கிறோமா இல்லையா? எடுக்க. ரைட்? சோ இந்த இடத்துல நான் சொல்றேன் H2O லிக்விட் இனது செறிவு என்ன பிள்ளைகள்? மாறிலி ஆகையினால் H2O திரவத்திர செறிவு மாறிலி. எனவே H2O திரவத்திர செறிவோட வர்க்கமும் மாறிலியா இருக்கு. சோ இந்த மாறா பெருமானத்து சமநிலை மாறிலிக்குள்ள உள்ளடக்கம் செய்யப்படும். அதாவது சமநிலை மாறிலியோட சேர்த்து எழுதப்படும். சொல்ல சமனுக்கு வலது பக்கம் பிரிப்பட்டவர் இடது பக்கம் வந்தால் பெருக்கப்படும். சோ இவ்வாறு கிடைக்கும் K into H2O திரவம் இனது செறிவின் வர்க்கம். சமன் என்னது? OH மைனஸ் எக்குவஸ்ட் இனது செறிவு தர H3O+ எக்குவஸ்ட் இனது செறிவென்று கிடைக்க போகும். பிள்ளைகள் இந்த K ஒரு சமநிலை மாறிலி
மாறாது. H2O திரவத்திட செறிவு மாறாது. இவ்வளவு மாறலின்ற படியினால இந்த பெருக்கத்தை தான் தூய நீரிட சமநிலை மாறிலி, நீருக்கு வாட்டர் தானே சொல்றோம். சோ KW அறிமுகம் செய்ய போறோம். சோ KW யாருக்கு சமனா இருக்க போகுது? OH மைனஸ் equals செறிவு தர என்னது H3O பிளஸ் equals என்னது செறிவு. விளங்குதானே சொல். சரி, முதலாவது இதை எழுதிக்கொள்ளு ஹெடிங்க்கு கீழே. ரைட், பிள்ளைகள் அடுத்த வரியில் எழுது. தரப்பட்ட நீர்க்கரைசல் ஒன்றிலுள்ள H3O பிளஸ் அயன்களினது செறிவுக்கும் H3O பிளஸ் அயன்களினது செறிவுக்கும் OH மைனஸ் அயன்களினது செறிவுக்கும் OH மைனஸ் அயன்களினது செறிவுக்கும் இடையிலான பெருக்கத் தொகை ஆனது வெப்பநிலை மாறாத விடத்து மாறிலி ஆகும். இம்மாறிலி ஆனது நீரின் அயனாக்க அல்லது சமநிலை அல்லது கூட்டற்பிரிகை மாறிலி KW என அழைக்கப்படும். அடுத்த பாயிண்ட் ஆளு, நீரின் அயனாக்க தாக்கமானது அக வெப்ப தாக்கம் ஆகையினால் வெப்பநிலை அதிகரிப்புடன் நீரின் கூட்டற்பிரிகை மாறிலி அதிகரிக்கும். சுளைகள் நீர் அயனாக்கம் அடைஞ்சா நம்மளுக்கு யாரு கிடைக்குது? H3O பிளஸ் அயன்களும் OH மைனஸ் அயன்களும் கிடைக்கும். இந்த தாக்கம் என்ன தாக்கம்? ஒரு அகவெப்ப தாக்கம் என்றால்